மக்களுக்கும் நாங்கள் எப்படி வந்து பார்க்கறது கொள்றது அந்த கோயிலை. ஏன்னா 2 ஊருக்கும் காமனான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயும் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, அங்கேயும் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, இங்கேயும் புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, அங்கேயும் புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்கன்றதுனால நிறைய பிரச்சனை அந்த 2008 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2008 2011 நிறைய சின்ன சின்ன வார் மாதிரி, வார்னா சின்ன சின்ன அட்டாக்ஸு, தாய்லாண்டுக்கும் கம்போடியாவுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பேர் இறந்தும் இருக்காங்க இந்த ஒரு பர்டிகுலர் கோயில் பிரச்சனையால. அங்கே இருந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்கள், அந்த பார்டரில் இருந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வேற ஊரை தேடியே போயிட்டாங்க. ஸோ இந்த 2008 இந்த 2011 வரைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியுமே இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கவே 2013 திருப்பியுமே இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதுக்குள்ளே வராங்க. இது அப்பீல் போன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்ஸ் அகைன் இந்த கோயிலை வந்து கம்போடியாவுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி 1962 ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அதை சுற்றி காட்டி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இன்னுமே வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தாய்லாண்டுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு.